மாரடைப்பு வராமல் இருக்க தவிர்க்க வேண்டிய உணவுகள். இன்றைய காலத்தில் பெரும்பாலும் வரும் இதய நோயான மாரடைப்பு ஏற்பட பல காரணங்கள் இருக்கின்றன. அத்தகைய காரணங்களில் ஒன்றுதான் உண்ணும் உணவுகள். ஏனெனில் உண்ணும் உணவுகளில் ஒரு சில உணவுகள் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதிலும் ஏற்கனவே இதயத்தில் பாதிப்பு இருப்பவர்கள் அத்தகைய இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவுகளை உண்ணாமல் தவிர்ப்பது நல்லது. என்னென்ன உணவுகள் மாரடைப்பை ஏற்படுத்தும்? சீஸ் அதிகம் பயன்படுத்தும் உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுகள் இவை இரண்டையும் உண்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகள் உடலில் சேர்ந்து இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை அதிகரித்துவிடும். இதனால் தமனிகளில் கொழுப்புகள் சேர்ந்து அடைப்புகளை ஏற்படுத்தும். இதனால் மாரடைப்பு மட்டுமல்லாமல் வேறு பல இதய நோய்களும் வர வாய்ப்புள்ளது. ஆல்கஹாலில் ஒன்றான ரெட் வைனை அவ்வப்போது 1 டம்ளர் சாப்பிட்டால் மாரடைப்பை தடுக்கலாம். ஆனால் அதையே அதிகமாக சாப்பிட்டால் அதற்கான எதிர்பலன்தான் கிடைக்கும். ஏனெனில் பொதுவாக மாரடைப்பிற்கு ஆல்கஹாலும் ஒரு பெரும் காரணம். அது இதயத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவேதான் அதிக அளவில் ஆல்கஹால் அருந்துபவருக்கு விரைவில் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவை மாரடைப்பிற்கும் வழிவகுக்கிறது. சைனீஸ் உணவுகளில் அதிகமான அளவில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்க்கின்றனர். அதிலும் அந்த உணவுகளில் அஜினமோட்டோ மற்றும் சோயா சாஸ் என்னும் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களையும் சேர்க்கின்றனர். அதனால் சைனீஸ் உணவுகளை அதிகம் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும். கார்ன்ஃப்ளேக்ஸ் மற்றும் ஒயிட் பிரெட்களில் அளவுக்கு அதிகமான அளவில் கிளிசரின் கார்போஹைட்ரேட் இருக்கிறது. இதனை அதிகமான அளவில் சாப்பிடுவதால் இதயம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது. ஆகவே இதனை இதய நோய் இருப்பவர்கள் முற்றிலும் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் குறைந்த அளவில் உட்கொண்டால் போதுமானது. சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளை உண்பதும் இதயத்திற்கு சரியானதல்ல. ஏனெனில் அவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரித்து நீரிழிவு மற்றும் மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு இதயமும் ஆரோக்கியமானதாக இருக்கும். மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.